திருப்பரங்குன்றம் மலையில் ஒரு தெய்வீக மண்டபம் அலங்கரிக்கப்படுகிறது. மணப்பெண் தெய்வானை. அவள் நாணத்துடன் சிரித்தபடி நடந்து வருகிறாள். அவளின் அடிகள் தங்க மேகத்தில் படும் ஒளி கூட மங்களம் போல. அவளுக்கு எதிரே நிற்கிறார் முருகன் பெருமான். சூரியனை விட பிரகாசமான முகம், வேல் கரத்தில், சிரிப்பு உதடுகளின். தேவகணங்கள் வானத்திலிருந்து மலர்கள் பொழிகின்றன. முருகனும் தெய்வானையும் ஒருவரையொருவர் நோக்கிப் பார்க்கிறார்கள். அந்த நிமிடத்தில் விண்ணும் மண்ணும் இணைந்தது போல அமைதியான ஒளி பரவுகிறது. சிவபெருமான் பார்வதி தேவியுடன் தோன்றி ஆசீர்வதிக்கிறார். இனி நீர் இருவரும் இணைந்து பூலோகத்திலும் தேவலோகத்திலும் ஒளியாய் விளங்குங்கள். முருகன் சிரித்து தெய்வானையின் கையை பிடிக்கிறார். அவள் மலர் மாலையை அவன் கழுத்தில் வைக்கிறாள். அந்த காட்சி தேவலோகமே கண்ணீர் விட்டு களிகூரும் தருணம். அந்த நாளிலிருந்து திருப்பரங்குன்றம் முருகன் தெய்வானை திருமணம் நடந்த தலம் என புகழ் பெற்றது. ஓம் சரவணபவா என்ற மந்திரம் முழங்க வானத்தில் ஒளி பாய்கிறது. முருகனும் தெய்வானையும் தெய்வீக பவனியில்